கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் தானியல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கர்த்தர் எனக்கு பெரிதாய் அருளின ஒரு பாடலை பாடி இந்த சாட்சியை துவங்குகிறேன். அன்பான தேவனே, என் நித்திய ஜீவனே, அன்பான தேவனே, என் நித்திய ஜீவனே, தேவாதி தேவனே, என் இயேசுராஜனே, தேவாதி தேவனே, என் இயேசுராஜனே, என் உயிருள்ள வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். என் உயிருள்ள வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். உலையான சேற்றில் வாழ்ந்தேன் ஐயா, பாவி என்னை தூக்கி எடுத்தீரையா. உலையான சேற்றில் வாழ்ந்தேன் ஐயா, பாவி என்னை தூக்கி எடுத்தீரையா. அன்பின் கயிறால் கட்டியே என்னை, அன்பின் கயிறால் கட்டியே என்னை உம்மிடம் இழுத்தீர் நன்றி ஐயா, உம்மிடம் இழுத்தீர் நன்றி ஐயா. உயிருள்ள வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். என் உயிருள்ள வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூபதி, எங்கள் அப்பா பேர் பாபு, அம்மா பேர் ஞானசௌந்தரி. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் மண்டபத்திருவில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மண்டபத்திரு அப்படின்றது எதுக்காக பேர் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலுங்க இருக்கும். கோயிலை சுற்றி அந்த சின்ன சின்ன மண்டபங்கள் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த மண்டபத்திருன்ற தெரு இருந்துச்சு. இப்போ நீங்கள் போய் கேட்டாலும் அந்த மண்டபத்திரு இப்போவும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். நீங்கள் போய் விசாரிக்கணுனாலும் விசாரிச்சுக்கலாம். ஆனால் அங்கே சுற்றி இருந்த அந்த மண்டபங்கள் இல்லை. அந்த இடத்துல தான் என் குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. எங்கள் அப்பா வந்துட்டு சென்னை துறைமுகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற முனையம் அது. அந்த இடத்துல எங்கள் அப்பா வந்து மூட்டை தூக்குற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போவே அது வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பர்மனெண்ட்டும் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் சின்ன வயசுலலாம் வந்து எங்கள் அப்பா நிறையா அந்த 7ஆம் தேதி ஆச்சுன்னா அவருக்கு சம்பளம் வந்துடும். சம்பளம் வரும்போது எங்களெல்லாம் எங்கள் சம்பள டேட்டுக்கு அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த 7 கேட்டை நான் பார்த்ததில்லை. 3 கேட் வரைக்கும் பார்த்துருக்கேன். அதில் 3ஆவது கேட்டில் போய் நாங்கள் நிற்போம். எங்கள் அப்பா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நேராக வருவாங்க. வந்துட்டு குடும்பமாக போயிட்டு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது, ஜாலியாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது என்ன ஒரு கஷ்டமோ எனக்கு தெரியாமையே நாங்கள் எங்கள் அப்பா வளர்த்தாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அப்போ இதுதான் கஷ்டமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த வேர்வை துளிங்களாம் கூட வரும். அப்போ அந்த வேர்வை துளி கூட வராத அளவுக்கு எனக்கு கஷ்டமே தெரியாத அளவுக்கு தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தது. எங்கள் அப்பா வந்துட்டு குடிப்பாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது. குடிக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர் சிகரெட் பிடிப்பாருன்றதை கூட நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அது கூட நான் பார்த்துட்டேனேன்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுட்டாரு. அது மறைப்பாருனா எப்படி பிடிப்பாருனா, வெளியில் இது வரைக்கும் யாருமே எங்கள் அப்பா சிகரெட் பிடிப்பாரான்றது தெரியவே தெரியாது. யாரை கேட்டாலும் அவருக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரையும் வீட்டில் இருந்து கூட, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எல்லாரையும் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிட்டு ஒரே ஒரு ஜன்னலை திறந்து வச்சுட்டு அந்த ஜன்னல் வழியில் அவர் பிடிச்ச அந்த புகையை வெளியே விடுவார். அந்த புகை கூட உள்ளே தெரியக்கூடாதுன்றதுக்காக எங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கெட்ட பழக்கம்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு தான் வளர்த்தாங்க. ஆனால் அவர் பிடிக்கிறதும் தெரியாது, சிகரெட் பிடிக்கிறதும் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்படி தான் அவர் இருந்தார். அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்டேயும் அந்த என்ன சொல்கிறது, அப்பா வந்து சம்பளம் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுருவார். வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அந்த காலையில் பால்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. வாங்கிட்டு அந்த அன்னன்னைக்கு என்ன யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துருவார். அம்மா எப்படியாப்பட்டவங்கன்னா, யாருன்னா வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு நின்ட்டாங்கன்னா, பெத்த பிள்ளைங்களுக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் வந்து நிற்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டுருவாங்க.
கறி மீன் எல்லாமே வரும். வாரமானா புதன்கிழமையாச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா பார்த்தீங்கன்னா கறி மீன் எல்லாமே இருக்கும். அது வந்து பசங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க. யாருன்னா பசின்னு வந்து உட்காந்துட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு முதல் வச்சு கொடுத்துருவாங்க. அப்பாவும் அதை வந்து தடுக்க மாட்டார். ஏன்னா பசின்னு வரவங்களுக்கு வந்து நம்ம எதை கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. நாங்கள் போய் நிற்கும்போது வெறும் ரசம் சாப்பாடு கூட போடுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட எங்களை வளர்த்தாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி ஏசுன்னா யாருன்னு தெரியாது. நாங்கள் அந்த மாதிரி குடும்பத்தில் தான் வாழ்ந்தோம். நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம். அப்போ சாமி கும்பிடும்போது வந்து அந்த காது குத்து விழா அதெல்லாம் வைப்பாங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடா வெட்டுறது, சாராயத்தை படைக்கிறது, சுருட்டு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சு படைச்சி அந்த மாதிரிலாம் நாங்கள் சாமி கும்பிட்டு ஊரில் இருக்க ஜனங்க, அதாவது எங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கெடா விருந்து போட்டு இந்த மாதிரி இந்த விக்கிரகத்தை வணங்கி தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு நிலைக்கல. நீங்களும் அந்த விக்கிரகத்தை வணங்கிட்டு தான் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் நிலைக்காது. ஏன்னா நீங்களும் எங்களை மாதிரி தான் ஆடு வெட்டுறீங்க, கோழி வெட்டுறீங்க, மொட்டை அடிக்கிறீங்க, காது குத்துறீங்க, ஏன் சாராயம் படைக்கிறீங்க, சுருட்டு படைக்கிறீங்க, எல்லாமே படைக்கிறீங்க. எதுக்காக இதெல்லாம் படைக்கிறோம்? நம்ம எதுக்காக படைச்சோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த விக்கிரகம் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கோம், சமாதானத்தை கொடுக்கும், நம்ம உயிரை காப்பாற்றும், கொடிய வியாதியிலேருந்து நம்மளை காப்பாற்றும், துர்மரணத்துலேருந்து நம்மளை காப்பாற்றும் நம்ம நினைக்கிறோம்ல. அதெல்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் என்னோடய சாட்சியை கேட்டிங்கன்னா அந்த விக்கிரகத்தால் நான் பட்ட அவமானம் என்ன, அதனால் நான் பட்ட நிந்தைகள் என்ன, அதனால் நான் இழந்தது என்ன, எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அக்காவுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படியே போயிட்டு இருந்தோம். நான் ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா கிளம்பி போயிடுவேன். எனக்காக அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதை தேவைங்க நிறைய இருந்துச்சு. அவன் அப்பா வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் வைக்காம தான் வளர்த்துட்டு இருந்தார். பேக்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. நான் செருப்பு கூட போட மாட்டேன். எல்லா செருப்பு போட்டு வந்தால் நான் ஷூ போட்டு போவேன். அந்த மாதிரி தான் என்னை சந்தோஷமாக வச்சுருந்தார். அப்படியே போயிட்டு இருந்தபோது ஸ்கூலில் வந்து படுச்சுட்டி எங்கள் வாத்தியாரை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். பசங்க கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு ஓடியாந்து நான் ஒளிஞ்சிப்பேன். எங்கள் அப்பா கிட்ட வந்து வாத்தியார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் அவனை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஆனாலும் எங்கள் அப்பா வந்து என்னை அடிக்க மாட்டார். ஏன்னா நான் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் வந்து ஒரு 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. அதனால் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து பிறந்தன்றதுனால எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப கண்டிக்க மாட்டார். அவர் அடிக்கவும் மாட்டார். அந்த மாதிரி தான் என்னை வளர்த்தாரு. ஆனாலும் ஒரு மிரட்டுவார். அந்த மிரட்டல்லையே நான் அடங்கிடுவேன். இல்லைங்கப்பா இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு போய் சரண்டர் ஆகிடுவேன். இப்படி தான் எங்கள் அப்பா கண்டிப்பாகவும் பாசமாகவும் வளர்த்துட்டு வந்தார். நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா? சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியே போட்டு அதிலே கை கழுவிட்டு எழுந்து ஓடிடுவேன். அப்படி தான் நான் வளர்ந்தேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது. எனக்கு வயசு 12. அந்த டைமில் எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டார். எதுக்காக இறந்தாருன்னு எனக்கு தெரியல. நான் போய் டாக்டருங்களாம் வராங்க, வந்து செக் பண்ணும்போது பார்த்தா இல்லை, மாரடைப்பு வந்துடுச்சு, அதனால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னிலேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பாவை தான் என்னை வந்து அவ்வளோ இதுவாக வளர்த்தாரு. அந்த கஷ்டம் நான் என்னன்னு தெரியாமல் வளர்த்தாரு எங்களை. அப்படி வளர்த்தவர் திடீர்னு மரண படுக்கையில் படுத்துட்டாரு. மரணம் அடைஞ்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அழுகுறேன், எங்கள் அம்மா அழுகுறாங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நின்றுட்டு அழுகுறாங்க. எங்கள் சொந்த பந்தம்லாம் அன்றைக்கி அழுதாங்க. அன்றைக்கி தான் நான் பார்த்தது எங்கள் சொந்த பந்தங்களை கடைசியாக. இப்படிலாம் வளர்த்தவர் இப்படி என்னை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓன்னு அழுதுட்டுருக்கேன். அப்புறம் நடந்த விஷயத்த கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த விக்கிரகம் எங்கள் வாழ்க்கையை எப்படிலாம் புரட்டி போடுதுன்னு பாருங்கள். எங்கள் அம்மா ஓன்னு அழுகுறாங்க. அழுதுகிட்டு நேராக அந்த விக்கிரகத்துக்கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு உனக்காக நாங்கள் எவ்வளோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணுமே, உங்களுக்கு படையல் போட்டுமே, அது பண்ணுமே இது பண்ணுமே, ஆனாலும் எங்கள் புருஷனை நீ எடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்லி அழுகுறாங்க அப்படின்றத கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ நான் யோசிக்கிறேன், அது ஒரு வேளை அந்த டைமில் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஜபம் பண்ணியாச்சும் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்க முடியுமோ அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு சின்ன வயசு, எனக்கு எதுவும் புரியல. அம்மா எதோ சொல்லி அழுகுறாங்க அந்த விக்கிரகத்துக்கிட்ட. எனக்கு அவங்க வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னே தெரியல. அவங்க என்னவோ பேசுகிறாங்க, ஆனால் அந்த விக்கிரகம் வந்து எதுவுமே வாய் திறந்து பேசலை. நான் அப்போ யோசிக்கிறேன், அம்மா எதோ பேசுகிறாங்க, ஆனால் அது எதிரில் இருக்கிறது எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அப்படி தான் நம்ம சில பேர் நிறைய இடத்துல வந்துட்டு எவ்வளோத்தையோ இழந்துட்டு நம்ம போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று கேட்குறோம். அது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது. அது நம்ம யாருமே புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோம். இவ்வளோ அந்த விக்கிரகத்தை பற்றி தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவை எடுத்து நாங்கள் அடக்கம் பண்ணோம். நல்லபடியாக அடக்கம்லாம் முடிஞ்சுது. எல்லோரும் சரி, நம்ம மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் கூட இருக்காங்களே, எல்லாரும் பார்த்துப்பாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அடக்கம் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லா சொந்த பந்தங்களும் எங்களை விட்டு பிச்சு ஓடிடுச்சு. ஒருத்தர் கூட இல்லை. நாங்கள் சுற்றி பார்க்குறோம், நான், என் தம்பி, அம்மா,
நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை எங்கள் சொந்தக்காரங்கன்னு. என் அண்ணன் கூட வீட்டில் இல்லாமல் வெளியில் போயிட்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு நின்றுருந்தோம். அப்போ அம்மாவுக்கு வந்து வேறு எந்த வருமானமும் கிடையாது. அம்மா வந்து வெளியில் கூட ரொம்ப போக மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி அவங்கள வச்சு வாழ்ந்துட்டார். வெளி உலகமே தெரியாமல் எங்கள் அம்மா வாழ்ந்துட்டாங்க. வரவங்களுக்கு சோறு போடுவாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர வெளியில் போயிட்டு என்ன வேலை செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா என்னையும் என் தம்பியும் எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு கலங்கி போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னாங்க. ஆனாலும் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் எங்கள் அப்பா வந்து நிறைய பண்ட பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருந்தாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் நகையும் போட்டு வச்சுருந்தாரு. அதெல்லாம் விற்று எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காப்பாற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விற்று எல்லாம் தீர்ந்துடுச்சு, எதுவுமே இல்லாமல் இருந்தோம். எங்கள் கையில் சுத்தமாக எதுவுமே கிடையாது. அம்மா ஜீரோவில் வந்து நின்ட்டாங்க. எப்பட்றா இதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு கூட என் பிள்ளைங்களுக்கு எப்படி போட போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போய் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுததை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த விக்கிரகம் அப்போல்லாம் பதில் சொல்லவே இல்லை. ஒரு வேளை நாங்கள் அப்போ ஏசப்பாவை தெரிஞ்சிருந்திருந்தோம்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு கூட இப்போ நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் பாருங்களேன், எங்கள் அம்மா வந்துட்டு என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அந்த 8வது படிக்கும் போதே அந்த லீவில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அம்மா சொன்னாங்க, இல்லைடா வேணாம், அப்பா இருக்கும்போது நீ கஷ்டமே தெரியாமல் வாழ்ந்துட்ட, நீ இப்போ போய் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறியே வேணான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா ஒரு முறை அப்பா இருக்கும்போது என்ன ஒரு டெய்லர் ஷாப்புக்கு நான் போயிருந்தேன் கற்றுக்கலாமே அப்படின்ட்டு. தெரியாமல் தொடச்சிட்டு இருக்கும்போது ஊசி என் கையில் ஏறிடுச்சு. அது அப்பாவுக்கு தெரிஞ்சு அந்த டெய்லர் ஷாப்புக்கிட்ட போயிட்டு நிறைய சண்டை போட்டதெல்லாம் அம்மா அன்றைக்கி அந்த நினைவாக சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் உன்னை வளர்த்தாருடா, அதனால் வந்து வேண்டாம், நீ வேலைக்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா வீட்டு கஷ்டம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8வது படிக்கும்போதே அந்த லீவ் நாளில் கொளுத்து வேலைக்கு போனேன். அப்போ 17 ரூபா கூலி கொடுப்பாங்க. அந்த 17 ரூபா கூலி வாங்கிட்டு வந்தேன்னா 2 ரூபா என்னை கூட்டு போகிற அந்த மேஸ்திரிக்கு டீ வாங்கி தரணும். அந்த டீயில் வந்து 1.25 ரூபா. அப்போ அந்த டீ 1.25 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுப்பேன். மீதி 3/4 ரூபாயில் எங்கள் தம்பிக்கு பிஸ்கட் வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து மீதி 13 ரூபா வீட்டில் கொடுப்பேன். நைட்டோட நைட்டாக சோறாக்கி சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது. எங்களுக்கு வந்து அப்போ யாருமே எங்களுக்கு துணையாக நிற்கலை. அந்த விக்கிரகம் நாங்கள் ஆராதித்தோம் பார்த்தீங்களா, கடா வெட்டி சோறை படைச்சி அதுக்கு சுருட்டு படைச்சி சாராயம் படைச்சி எவ்வளவோ படைச்சி நாங்கள் ஆராதித்தோம் பார்த்தீங்களா, அந்த விக்கிரகம் கூட எங்களுக்கு துணையாக நிற்கலை. சொந்த பந்தங்களும் நிற்கலை. அந்த நாங்கள் ஆராதித்த அந்த விக்கிரகமும் நிற்கலை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சமயத்தில் அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பென்ஷன் வர வேண்டிய அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் தொகையெல்லாம் வந்துச்சு. மாதம் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. 3000 ரூபாய் வாங்குவாங்க அப்போ எங்கள் அம்மா பென்ஷன். அதை வச்சு காலம் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஆனாலும் 1/4 வயிறோ 1/2 வயிறோ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு இருந்தோம். அம்மா அந்த 8வதோடு நிறுத்தாதுன்னு சொல்லிட்டு திருப்பி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. நான் 9th படித்தேன், 10th படித்தேன். 10th படிக்கும்போது கூட அந்த 3000 வச்சுக்கிட்டு எனக்கு டியூஷன் ஃபீஸ்லாம் கட்ட முடியாத நிலமை. அதனால் என்னால் வந்து டியூஷன்லாம் போக முடியல. ஸோ என்னால் சரியாக படிக்க முடியல. நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இல்லைம்மா நின்றுறேன்னு சொன்னேன். இல்லைடா நீ 10th வரைக்கும் படிச்சிடுறா, நான் எப்படியாச்சும் யார் காலில் கையில் விழுந்தாச்சும் உனக்கு +1 +2 படிக்க வச்சிடுறேன், நீ ஒருத்தனாச்சும் படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்து படிக்கிற அந்த மைண்டு வரல. நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன். படிப்பு ஏறாமல் நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட, அம்மா நான் வேண்டாம்மா நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். இல்லைடா நீ எப்படியாச்சும் 10th வரைக்கும் முடிச்சிடு, 10th முடிச்சுட்டு வர +1 +2 நான் கையில் காலில் விழுந்தாச்சும் நான் உன்னை படிக்க வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ மேலே படிக்க தாண்டா போவேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வராது, நீ வேலைக்கு போக தேவையா படிடான்னு சொன்னாங்க. நான் 10th வரைக்கும் படித்தேன். 10thலேயே என்னால் டியூஷன்லாம் போக முடியல, டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாத நிலமை. ஸோ என்னால் டியூஷன் போக முடியாத நிலைமையில் நான் வந்து அந்த 10th சரியாக எழுதாமல் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் அம்மா வந்து என்னை மறுபடியும் போய் இல்லைடா நீ அட்டெம்ப்ட் எழுதுன்னு சொன்னாங்க. நான் இல்லைம்மா நான் அப்ளைவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளைவே பண்ணாமல் விட்டுட்டேன். கடைசி தேதி வரைக்கும் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்ளை பண்ணவே இல்லை. என்னால் 10th படிக்க முடியல, ஃபுல்லாக படித்தோம் முடிக்க முடியல. அதனால் அம்மா சொல்லி நான் கேட்காம நான் வேலைக்கு போகிறேம்மான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனேன். அங்கே வெறும் 600 ரூபா சம்பளத்துக்கு எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த 600 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் குடும்பத்தையும் அம்மாவோட பென்ஷனை வச்சுட்டு தான் குடும்பத்தையும் நாங்கள் ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலமை. அப்புறம் அப்படி போயிட்டு இருந்த டைமில் அம்மா வந்து திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட இது மாதிரி சர்ச்சுக்கு போகிறேன்டா அப்படின்னாங்க. என்னம்மா திடீர்னு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன். யார் என்ன சொன்னாங்க, எதுக்காக நீ திடீர்னு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டபோது, இல்லைடா எனக்கு ரொம்ப மனசு சரியில்லாமல் இருந்துச்சு, ஒரு பாஸ்டர் அம்மா வந்திருந்தாங்க, அந்த அம்மா வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நான் அதை படித்து பார்த்தேன். அந்த வார்த்தை வந்து எனக்கு ஏதோ ஒரு மனசில் வந்து ஒரு நிம்மதியையும் ஒரு தெம்பையும் ஒரு புது பலனையும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுடா, அதனால் நான் அங்கே போகலான்னு இருக்கேன்டா அப்படின்னாங்க. இல்லைம்மா நீ வந்து யோசிக்காமல் முடிவெடுக்கிற, நம்ம சொந்தக்காரங்களாம் ஏற்றுப்பாங்களா, வேண்டாம், அப்படியே நீ போகிறதா இருந்தால் கூட நீ மட்டும்தான் போகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அம்மா வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு அம்மா போக ஆரம்பித்தாங்க.
போக ஆரம்பிச்சுட்டு பைபிள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க. டே ஆண்டவர் பாடுறா, இதில் எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு, நீ இதை படிச்சினாலே அவர் உங்ககிட்ட பேசுவார்றா, நீ படிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அட போமா, உனக்கும் ஒரு வேலை கிடையாது, இதுக்கும் ஒரு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ முறை அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு வந்துட்டு சுகர் இருந்துச்சு. நான் அப்போ வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு அம்மா வந்து என்னால் டெய்லி வந்து பார்க்க முடியாது, மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ அப்படி தான் வந்து பார்ப்பேன். பார்க்கும்போது ஒரு நாள் காலில் அடிபட்டு அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சின்ன சின்ன பூச்சிங்க வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது. என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அலறி துடிச்சு ஓடி வந்து பார்த்தா அம்மாவுக்கு வந்து காலில் அடிபட்டுருக்குது. அடிப்பட்ட இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு சின்ன சின்ன பூச்சி புழு மாதிரி வந்துட்டு இருந்தது. நான் என்னம்மா எதனால் இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைடா, நான் ட்ராக் கிராஸ் பண்ணும்போது என் காலில் வந்து ஒரு கல் பட்டுருச்சு, அதுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டாக்டர் வந்துட்டு இவ்வளோ நாள் பார்த்துட்டு திடீர்னு வந்துட்டு பார்க்க முடியாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நான் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போய் பார்த்தோம். அந்த பூச்செல்லாம் க்ளீன் பண்ணி அனுப்பிச்சாங்க. அனுப்பி வீட்டுக்கு இட்டுன்னு வந்து நாங்கள் தினமும் கட்டி நாங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மாவுக்காக தினமும் ஜெபிக்கிறதுக்காக வருவாங்க. பாஸ்டர் அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, வந்துட்டு ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போதும் நான் என்னையும் நிற்க சொல்லி ஜெபிக்கிறதுக்கு நிற்க சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நீங்கள் பண்ணுறது இருந்தால் பண்ணிட்டு போங்க, நான் என்னெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்துடுவேன், அவங்க ஜெபிச்சுட்டு போவாங்க. ஒரு வேளை அந்த ஜெபந்தானோ என்னவோ தெரியல, அம்மாவுக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க. அம்மாவுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் நிறைய ஆயிடுச்சு. நிறைய ஆகிட்ட பிறகு பூச்சி வந்து அந்த சின்ன சின்ன வந்து பூச்சிங்க வந்து பெரிய பெரிய புழுவாக உருவெடுத்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சது. என்னடா இது இந்த மாதிரி கொட்டுதேன்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்தில் போகிறதுக்கு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லில் வந்து நிறைய பேர் வந்து பக்கத்தில் எங்கள் அக்காவே கூட வந்து பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படும். முகத்தில் வந்து துணியை கட்டிக்கிட்டு தூரமாக இருந்து சாப்பாடு வச்சுட்டு போகிறது, இப்படி தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப அந்த நரக வேதனைன்றதை அங்கேயே அனுபவிச்சாங்க. எங்கள் அம்மா எதனால் அப்படி அனுபவிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அம்மா வந்து முழுசாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டாங்க. அப்போ அதை ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது. இது மாதிரிலாம் நடக்குது எதனாலடான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஒருவேளை நம்ம வந்து விக்கிரகத்தை வணங்குறோம், அம்மா வந்து சர்ச்சுக்கு போகிறாங்களே, இதனால் எதனா இருக்குமோ அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனாலும் வந்து எனக்கு வந்து அந்த இயேசு அப்படிங்கிற பேச்சை கேட்டாலும் அப்போ வந்து அந்த ஒரு அருவருப்பு, அந்த மாதிரி எதுக்குடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இடத்துல நான் சாட்சி சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு இடத்துலலாம் நான் சாட்சி சொல்லும்போது நிறைய பேர் பார்ப்பேன், என்னடா இவங்க சாட்சின்னு சொல்கிறாங்க, என்ன தான் சாட்சி அது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். பார்க்கும்போது பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து இயேசு வந்து இந்த அற்புதத்தை செஞ்சார், அந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவங்களோட சாட்சிகளை பகிர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நான் போய் இவனடா இவன் சும்மா சாட்சின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் பண்ணார் இவர் பண்ணார், ஏன்னா டாக்டர்லாம் முன்னால் பொழைச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவனா, அந்த மாதிரிலாம் நான் கிண்டல் பண்ணியிருக்கேன், கேலி பண்ணியிருக்கேன் சாட்சி சொல்கிறவங்கள பார்த்து. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா இவங்க டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க, அப்பவும் அப்படி தானடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்க்குறோம். எங்கள் அம்மாவுக்கு காலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. என்னடா இது நிலமை இப்படி போயிட்டு இருக்குது, நம்மளை கைமீறி போயிட்டே இருக்கு, அம்மாவுக்கு வந்து கால் எடுக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அன்றைக்கி அட்மிட் பண்ண முடியாது, நீங்கள் வியாழக்கிழமை வந்து அட்மிட் ஆகிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமுச்சு விட்டாங்க. சரின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. பாஸ்டர் அம்மாவும் சிஸ்டர்ஸும் வந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு நீங்கள் ஏன் இங்கே வந்து ஜெபிக்காதீங்க, நீங்கள் முதல் வெளியே போங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, நாங்கள் ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போயிடுறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம், இதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கால் ஆச்சு, நீங்கள் தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ரொம்ப கடிஞ்சு பேசிட்டேன். நீங்களாக போனீங்கன்னா மரியாதையாக இருக்கும், நானும் அமிச்சா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பைபிள் இருந்துச்சு, அந்த பைபிளை இதே கையால் தான் அன்றைக்கி தூக்கி எரிஞ்சு அவங்கள வெளியே தெத்திட்டேன். ஆனாலும் அவங்க எங்களுக்காக வெளியே நின்றுட்டு அப்படியே ஜபிச்சுட்டு போனாங்க. அந்த ஜபம் என்னென்ன கிரியை பண்ணுச்சுன்னு நான் இப்போ சொல்கிறேன். நாங்கள் அன்றைக்கி வணங்கின அந்த விக்கிரகம் எங்களுக்கு வந்து அன்றைக்கி கை கொடுக்கல. உண்மையாகவே நான் இப்போ யோசிக்கிறேன், அதை அன்றைக்கி ஜெபிச்ச ஜபந்தான் எங்கள் அம்மாவை அன்றைக்கி காப்பாற்றிச்சோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அன்றைக்கி அம்மா கூட வந்து 13 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. வியாழக்கிழமை நாங்கள் எத்தனை அட்மிட் பண்ணிட்டோம். வியாழக்கிழமை நைட்டு வந்து அங்கே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கண்ணு கலங்குது. ஏன்னா அம்மா வந்துட்டு ஓடி ஆடிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு எனக்கு சமைச்சு போட்டது எல்லாமே அம்மா தான். இவ்வளோலாம் பண்ணாங்களே, பண்ணும்போது இப்போ வந்து கால் இல்லாமல் அவங்க உட்காண்ட்ருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் அழுவும்போது எங்கள் சித்தி மட்டும் வந்திருந்தாங்க, அம்மாவோட தங்கச்சி, அவங்க மட்டும் வந்திருந்தாங்க. இல்லைடா, அம்மா உயிரோட வச்சும் இருப்பாங்களாடா அப்படின்னாங்க. இல்லை சித்தி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே எடுத்து போயிட்டு எதனா ஆகலாம், ஆனால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் எப்படி சித்தி, அது எனக்கு பயமாக இருக்குது சித்தி அப்படின்னு. அதெல்லாம் பயப்படாத அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, அன்றைக்கி நம்ம திட்டணுமே, அவங்கக்கிட்ட போயிட்டு மறுபடியும் நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி சித்தி, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருங்க, இன்றைக்கி நைட்டு வந்து ஆப்ரேஷனு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்திக்கிட்ட கூட சொல்லாமல் நான் நேராக அந்த பாஸ்டம்மா வீட்டுக்கு போனேன்.
போனவுடனே அவங்க பாஸ்டர் என்னை பார்த்தாங்க. வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என்னப்பா அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா இந்த மாதிரி அன்றைக்கி உங்களை ரொம்ப கடிஞ்சு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன். எதுக்காக நான் கேட்டேன்னு நினைக்க தெரியல. ஆனாலும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. நான் போய் மன்னிப்பு கேட்டேன். கேட்டதுக்கு வந்துட்டு இல்லைப்பா பரவாயில்ல, அந்த நிலைமையில் யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு நீ பண்ணதில் வந்து எனக்கு எந்த கோவமும் இல்லைப்பா, நீ கவலைப்படாத, அதுக்கெலாம் நாங்கள் கஷ்டப்படல, நீ பரவாயில்லப்பா, என்னப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இல்லைங்கம்மா இது மாதிரி ஆப்ரேஷன் நைட் சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னேன். அவங்க ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பும் போதும் என் கையில் கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு பணமும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்பா என்கிட்ட ரொம்ப இல்லை, இந்த அன்றைக்கி வந்து 500ரூபான்றது பெரிய விஷயம். ஏன்னா நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கதை. அதனால் வந்துட்டு அவங்க 500ரூவா கொடுத்தாங்க. சரிங்கம்மா பில்லிங்கம்மா பரவாயில்லன்னு சொன்னால் கூட கேட்கல. இல்லைப்பா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அம்மாவை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அம்மா கூட 13 பேர் அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதே மாதிரி ஆம்பிடேஷன் சொன்னாங்க, அந்த கால் வெட்டி எடுக்கிறது ஆம்பிடேஷன் சொன்னாங்க. அது எடுத்துகிட்டு வரும்போது 13 பேரில் கிட்டத்தட்ட அம்மா கூட ஆப்ரேஷன் செஞ்சதில் 11 பேர் இறந்துட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தராக டெட் பாடியாக வரும்போது எனக்கு பயம் அப்படி தொத்திக்கிச்சு. என்னடா இது, போனவங்க எல்லாம் இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு வராங்களே, பணமாக எடுத்துகிட்டு வராங்களே, நம்ம அம்மா எப்படா வருவாங்க, எனக்கு பயம் வந்துடுச்சு. அம்மாவை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வரல, 13ஆவது ஆளாக அம்மாவை கூப்பிட்டு வராங்க. அம்மாவும் அம்மா கூட இருந்த இன்னொரு அம்மா 2 பேர் தான் உயிரோடு வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அன்றைக்கி தெரியல, ஆனால் இன்றைக்கி தெரியுது எனக்கு, 2 பேருமே இயேசுவை ஆராதித்தவங்க. அம்மாவும் இயேசுவை ஆராதித்தாங்க, அவங்க கூட ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்தாங்களே அவங்களும் இயேசுவை ஆராதித்தவங்க. ஆனால் இது இப்போ தான் யோசிக்கிறேன், அன்றைக்கி காப்பாற்றுந்த எங்கள் அம்மா விக்கிரகம் இல்லை, இயேசு தான் காப்பாற்றியிருக்காருன்றதை நான் இப்போ உணர்றேன். அதை ஏன்னா அன்றைக்கி போன 11 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் 2 பேருமே இயேசு ஆராதித்தவங்கன்றதை இப்போ நான் உணர்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன். அம்மா கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நான் அந்த டாக்டர்கிட்ட நான் செக்கப் கூப்பிட்டு போகும்போதெல்லாம் கேட்பேன், சார் இது எப்படிங்க சார், பரவாயில்லைங்களா சார் அப்படின்னு கேட்பேன். இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆம்புடேஷன் பண்ணவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்ததாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் அம்மா வந்து இருக்காங்க அப்படின்னா அது வந்து கடவுள் செயல் அப்படின்னு தான் சொன்னார். அவர் எந்த கடவுள்ன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. நீங்களும் இப்போ தெரிஞ்சுங்க, நான் சொல்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க. விக்கிரகம் என்றைக்குமே காப்பாற்றாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் தான் காப்பாற்றுவார்ன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போ இதை புரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா நடந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. அம்மாவை கூப்பிட்டு வந்தாச்சு. அந்த டைமில் தான் எனக்கு வந்து அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை. ஏன்னா தம்பி சின்ன பையன், நான் வந்து அந்த ஏஜ் வந்து எனக்கும் வந்தாச்சு, ஒரு 22 வயசு வந்துடுச்சு. அம்மா அந்த 22 வயசில் தான் அம்மாவுக்கு வந்து இந்த கால் எடுத்த நிலைமைலாம் வந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. எனக்கே தெரியாது அவங்க என்னை விரும்புறது, ஆனாலும் அவங்க விரும்புகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு விரும்பிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போது எங்கள் மனைவி கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒரு பொண்ணு விரும்புகிறோமே, இந்த பொண்ணு வந்து என்னை விரும்புகிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திடீர்னு நான் விரும்பிட்டு இருந்த பொண்ணு அவங்க குடும்ப சூழ்நிலையால் என்னை விட்டு விலகிட்டாங்க. நான் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே இருக்கும்போது இவங்க டெய்லி வந்து என்னை கேட்பாங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்போ சொன்னேன், என் சுச்சுவேஷனை சொன்னேன். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு விரும்பிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு இப்போ என்னை விட்டு விலகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க தான் விலகிட்டாங்கல்ல, நான் இருக்கேன்ல, ஏன் நான் வந்து பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு. இல்லை, அம்மாவோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும், அம்மாவுக்கு கால் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி அது உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டேன். ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு நான் அந்த கால் அந்த அழுகின நிலைமை இருந்துச்சு, நாத்தடிச்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த டைம்லேயே கூட யாரும் எங்கள் அக்காலாம் கூட போகாத டைமில் கூட அவங்க வந்துட்டு போயிட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தலைவாடுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே கேட்பாங்க, நீ அவ்வளோ ஸ்மெல் வருது எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கும்போது, பரவாயில்ல இருக்கட்டும், அதனால் என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டு எங்கள் அம்மாவோட நிலைமையை தெரிஞ்சும் என்னை ஏற்றுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்களும் வீட்டில் சொன்னாங்க, நானும் வீட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் சரி கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தாத்தா வந்து எங்கள்
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. அவங்க என்ன விசாரித்தாங்க ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. நானே எங்கள் வீட்டில் போய்ட்டு சொன்னேன் அம்மாக்கிட்ட, அம்மா இந்த மாதிரிம்மா நான் கல்பனா விரும்புகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டதுமே அம்மா வந்துட்டு நல்ல பொண்ணு தான்டா, இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் அப்படி எப்பட்றா அப்படின்னாங்க. அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுதாம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, உன்னை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு துணையாக இருக்கோம்மா அப்படின்னேன். சரிடா அப்படின்னா ஓகே, அவன் வீட்டில் ஓகேன்னா நம்ம பார்க்கலான்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஆற போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு இடையில வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது திடுமுன்னு ஒரு நாள், ஏன்னா அவங்கள வந்து ஆண்டவர் அறியாதவங்க தான், என் மனைவியும் இயேசுனா யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. சடனாக ஒரு நாள் போனோம் 2 பேரும் திருவேற்காட்டுக்கு. ஒரு விக்கிரக கோயிலில் தான் நின்று அந்த இடத்துல தான் மாலை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்தோம். நேராக எங்கே வந்தோம்னா வீட்டுக்கு தான் வந்தோம். எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் போய் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, எதுக்காக இவ்வளோ அவசரப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்விலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சுமதின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு எங்கேயும் போடலை, வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க, நீங்கள் எதுக்கு திட்டுறீங்க, கூப்பிட்டு உள்ளே உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரத்திலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆரத்திலாம் எடுத்து எங்களை உள்ளே உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் வேலைக்கு போனாங்க, நானும் வேலைக்கு போனேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் பென்ஷன் வந்துட்டு இருந்தது. இதில் வந்து வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே போய்ட்டு இருந்தது. ஆனாலும் நாங்கள் வந்துட்டு அம்மா வந்து இயேசுவை வணங்குவாங்க, நாங்கள் வந்துட்டு அப்பவும் விக்கிரகத்தை தான் வணங்கிட்டு இருந்தோம். சும்மா பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்களுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு, வீட்டில் நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்யும்போது அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா வெளில வந்துடுவாங்க. ஏன்னா வந்துட்டு வீட்டுக்கு மருமக வந்துட்டாலே நம்ம எப்படி அவங்கள இது பண்ணுறதுன்றதுக்காக அவங்களும் அதை பற்றி எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலை, விட்டுட்டாங்க. ஆனாலும் அப்பப்போ அம்மா வந்து அந்த வாக்குத்தத்தம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா வாக்குத்தத்தம் அதெல்லாம் வரும். இப்படி காலம் கடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து 2003 கல்யாணம் ஆச்சு. 2004 முதல் பொண்ணு பிறந்தா. பொண்ணு பேர் சந்தியா. அவள் வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப்பில் வந்து 2வது பொண்ணும் பிறந்தா. அவள் பேர் தர்ஷினி. நாங்கள் வந்துட்டு அப்படியே அந்த விக்கிரகத்தை ஆராதிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டுருக்கும்போது திடீர்னு அம்மா வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து 3 வயசு. அந்த டைமில் வந்து அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு, அந்த சுகர்னால் ஐ சுகர் வந்து அதுக்கப்புறம் இறக்க நேரிட்டுது. அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் மனைவி சொன்னான், இங்கே வந்து நம்மக்கிட்ட யாரும் தான் வரமாட்டேங்கிறாங்க, நம்மளும் யார் வீட்டுக்கும் போக மாட்டேங்கிறல, போனால் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே போகிறீங்க, அக்கா வீட்டுக்கு தானே போகிறீங்க, வேறு யார் வீட்டுக்கும் போகிறது இல்லைல்ல, எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும், அங்கே போயிடலாம் ஆந்திராவுக்கு, அங்கே போனால் அம்மா தாத்தாலாம் இருக்காங்க, நம்ம அங்கே போய் எதனா தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி எனக்கும் இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அங்கே போனேன். போனதுக்கப்புறம் தான் பார்த்தா எங்கள் மாமியார், அவங்களோட தாத்தா, அவங்களோட பாட்டி, அவங்க மாமா எல்லாமே இருந்தாங்க. அங்கேருந்து அங்கேயும் போயிட்டு முதல்ல ஒரு சின்ன கூலி வேலை தான் செஞ்சிகிட்டு இருந்தேன். டெய்லி 45 ரூபா சம்பளம். அந்த 45 ரூபா சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம். ஓட்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் மனைவிக்கு வந்துட்டு அந்த சாமி ஆடுற அந்த இதெல்லாம் வரும். திரும்ப எங்கன்னா ஒரு உடுக்க பம்ப சத்தம், இல்லைன்னா எதனா ஒரு பாட்டு போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாமி ஆடுற ஒரு சாமி ஆடி அவங்க அந்த குறி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல நான் ஒரு அரசியல் ரீதியாக கொஞ்சம் அப்படி போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதிக்கிட்ட போய் பேசி அவங்க மூலிமா ஒரு 3 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு கோயிலை கட்டி, அதுக்கப்புறம் ஒரு 3 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணி அதுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணோம். அந்த மாதிரிலாம் இருந்தோம். நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம். அந்த இடத்துல நெல்லூர் ஜில்லா நாயுடுபேட்டை, அதில் வந்துட்டு முனிரத்னம் நகர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்துட்டு நாங்கள் கட்டின கோயில் இப்போவும் இருக்குது. நீங்கள் எப்போ போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பூபதி யாருன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கல்பனா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயில் யார் கட்டினாங்கன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணது யாருன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ போய் கேட்டாலும் அந்த இடத்துல எங்கள் பேர் சாட்சியாக நிற்கும். நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து எங்கள் லைஃப்லேயே ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. என்னென்னா, இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடித்த உடனே எங்கள் ஒய்ஃபோட மாமா இறந்தாங்க. அவங்க இறந்த ஒரு 3 மாதத்தில் அவங்க என் ஒய்ஃபோட பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க இறந்த ஒரு 6 மாதத்தில் என் ஒய்ஃபோட தாத்தா இறந்தார். அவர் இறந்த ஒரு 6 மாதத்தில் எங்கள் ஒய்ஃபோட அம்மா இறந்தாங்க. என்னடா இது வரிசையாக இறந்துக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு பயம் தொத்திக்கிச்சு. என்னடா ஆயிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரி வரிசையாக வந்து 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை இனிமேல் நம்ம இங்கே யார் இருக்காங்க, வேண்டாம் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃபே சொன்னாங்க, நீங்கள் கிளம்பிடலாம், வேண்டாம் இங்கே வேண்டாம், எனக்கே பயமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஆந்திராவிலேருந்து கிளம்பி நாங்கள் சொந்த ஊர் சென்னையில் திருநெல்வேலிக்கே திரும்பி வந்துவிட்டோம். சென்னையில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தேவைன்றதுனால வீட்டுக்கு தேவைக்காக நான் ஒரு ஆன்லைன் லோன் வாங்கினேன். அந்த ஆன்லைன் லோன் வாங்கிட்டு ஒரு 10,000 தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வாரம் நான் திருப்பி கட்டணுன்றதுக்காக அந்த வாரத்தில் வந்து என்கிட்ட பணம் இல்லைன்றதுனால நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கட்டுற மாதிரி இந்த மாதிரி மாற்றி ஒரு லோனை வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு. ஏன் 5-6 லட்ச ரூபா? அதனால் நான் வாங்கினது 10,000. எதனால் அந்த 5-6 லட்ச ரூபா ஏறுச்சுன்னா, என்னை வந்து அந்த ஆன்லைன் லோன்காரங்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து கட்டிக்கிட்டே இருக்கியே, கட்டலைன்னா உன்னோட ஃபோட்டோஸை வந்து மார்ஃபிங் பண்ணி உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பிடுவேன், அப்புறம் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து என் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி எனக்கே அனுப்பிச்சாங்க. அதை நான் பார்த்துட்டு பயந்து எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாமல் நிறைய மாறி வாங்கி அவனை கட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் என்னால் முடியல. எப்பட்றா இதுலேருந்து நான் மீள போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்த நிலைமை. சரி நான் போய் செத்துடலான்னு சொல்லிட்டு கூட 3 முறை நான் சூசைட் அட்டன் பண்ணும்போது எங்கள் வீட்டில் அப்போ தான் தெரிஞ்சது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியும் நம்ம எப்படின்னா அடைச்சிடலான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி ஏதோ பணத்தை கேட்டு நாங்கள் வாங்கி கட்டிட்டு பார்த்தாலும் அப்பவும் என்னை திருப்பி அந்த மிரட்டல் வந்துக்கிட்டே இருந்ததால் ஒரு கட்டத்தில் என்னால் முடியாமல் என்னடா பண்ணுறதுன்னு ஒரு இதில் உட்காண்ட்ருந்தோம், விரக்தியில் உட்காண்ட்ருந்தோம். அதுக்கப்புறம் நான் சரி வேலைக்கு கிளம்பி போயிட்டு நான் சாயந்தரம் வீடு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா என் மனைவி உட்காண்ட்ருந்தா. உள்ளே போன உடனே வந்து தண்ணி கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா என்கிட்ட வந்து எதையுமே மறைச்சதில்லை. அதனால் வந்துட்டு என்ன சொல்லுப்பா அப்படின்னேன். இல்லை நான் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஜபக்கூட்டம் வச்சாங்க, அந்த ஜபக்கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான். அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சிது, நம்ம பிரச்சனைலாம் தீருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அப்படின்னா. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நிஜமாக தான் நான் போய் பார்த்தா எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆண்டவரே என்கிட்ட பேசுன மாதிரி, அதாவது இயேசுவே வந்து என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து நல்ல சமாதானம் ஒன்று கிடச்சிது. அதனால் வந்துட்டு நான் தொடர்ந்து போகலான் இருக்கேன்ப்பா அந்த ஜபக்கூட்டத்துக்கு அப்படின்னா. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், சாமி ஆடிக்கிட்டு இருந்தவ தினமும் சர்ச்சுன்றா ஜபம்ன்றா, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் இப்படி தானே தினமும் வந்து நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதனால் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனாலும் சரி பரவாயில்ல, போகிறேன்றால போட்டோம், அவளுக்கு சமாதானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டு போகிறதா தான் நீ போப்பா, நான் வரல, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எப்பவும் போல் நான் வழக்கமாக வேலைக்கு போயிட்டு வருவேன். அந்த புதன்கிழமை ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து ஜபக்கூட்டம் நடக்கும்போது ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி அந்த நடக்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை பேசினார், அந்த வார்த்தையை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பைபிள் எடுத்து வந்து, உண்மையை சொல்ல போனோன்னா இயேசுவை அறியாதவ சாமி ஆடிக்கிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு நாள் பைபிளை வச்சுட்டு உட்காந்துருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது பைபிள்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா அப்படின்னா, இல்லை பைபிளில் படித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த வார்த்தைங்கள்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆறுதலை தருது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வந்துட்டு சரி படிக்கிறதா தான் நீ படி, என்கிட்ட ஏன் கொடுக்குற வெயி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன்னா என்ன சொன்னீங்களா, இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, இதே கையால் அந்த பைபிளை நான் தூக்கி எரிஞ்சவன். நல்ல ஞாபகம் வச்சுங்க எதுக்காக சொல்கிறேன்னா, இதே கையில் நான் பைபிளை தூக்கி எரிஞ்சவன். அதனால் வந்துட்டு நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் தொடர்ந்து 4 வாரம் 5 வாரம் போய்கிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் குட் ஃப்ரைடே வந்தது. குட் ஃப்ரைடே வரும்போது நான் சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. என்ன எது ஜப கூட்டம்னு சொன்னேன், இப்போ நான் சர்ச்சுக்கே போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நான் சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இப்போது உனக்கு நிம்மதின்னு தெரியுதா? ஏன்னா நான் வீட்டு சூழ்நிலை அப்படி. வீட்டில் இருந்தோம்னா எப்போ தற்கொலை பண்ணிக்கலாம், எப்போ வந்து சமாதானம் இல்லாமல் நம்ம எப்போ செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தோம். சரி இவ ஏதோ சமாதானத்தோடு நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களே, சரி போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, போப்பா போகிறது இருந்தால் பசங்களையும் கூப்பிட்டு போ, ஏன்னா பசங்க தனியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். இல்லைப்பா பசங்க வந்து ஜப கூட்டத்துக்குலாம் வந்துட்டு இருக்காங்க, நான் அவங்க ஆல்ரெடி புதன்கிழமை ஜப கூட்டத்துக்குலாம் வந்தாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னா ஓகே பசங்க வரேன்னாங்கன்னா கூப்பிட்டு போப்பா அப்படின்னு. அவங்களும் வந்து அன்றைக்கி குட் ஃப்ரைடே அன்றைக்கி கூப்பிட்டு போயிட்டு அன்றைக்கி வந்து ஆண்டவரோட அந்த என்ன சொல்கிறது, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் வந்து இயேசு மேலே பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பா நீங்களும் வாங்கலாம்ப்பா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாரம் கூப்பிட்டாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் 2வது வாரமும் தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, ஏன்ப்பா நீயும் வந்தால் நல்லாயிருக்கும்பா, குடும்பத்தோடு நம்ம போகலாம் அப்படின்னாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2வது வாரமும் நான் தவிர்த்துட்டேன்.
3வது வாரம் திருப்பி என்னை வந்து கூப்பிட்றாங்க, நீ வாப்பா அப்படின்னாங்க. இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் 3வது வாரமும் தவிர்த்துட்டேன். என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மாறிட்டோம்னா திடீர்னு நம்ம சொந்த பந்தங்கள்லாம் என்ன ஆகும், ஏற்கனவே சொந்த பந்தம் விட்டு போன சொந்த பந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. எல்லாம் விட்டுட்டு ஓடினவங்க தானே, திருப்பி என்ன யார் வரப்போகிறாங்க, இப்போ கடனில் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தியே, அப்போ யார் வந்தாங்க உனக்கு, அதனால் வந்துட்டு நீ சர்ச்சுக்கு வாப்பா, நீ சொந்த பந்தங்களை பார்க்காத, நம்மளை காப்பாற்றுவார், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது நான் இல்லை நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நான் தவிர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க டெய்லி எனக்கு வந்து அந்த அந்த பைபிளில் படிக்கிற வார்த்தைகள்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இப்படிலாம் பேசுகிறாருப்பா என்கிட்ட, இயேசு வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாருப்பா அப்படின்வாங்க. இயேசு பேசுகிறாரா என்னப்பா, நீ சும்மா சும்மா எதனாலும் சொல்லிகிட்டு இருக்காது, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கும் நான் அவங்கள தவிர்த்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற படத்தெல்லாம் வந்து எடுத்து போடு அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா எனக்கு கனவுல வந்து சொன்ன மாதிரி ஒரு கனவு. என்னடா இது திடீர்னு அம்மா வந்துட்டு இந்த மாதிரி கனவுல சொல்கிறாங்க, அம்மா தானா இது, எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு அப்போ வந்து அது வந்து யார் சொல்கிறாங்கன்றது புரியல. எனக்கு என்னவோ அம்மா ரூபத்தில் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எதனால் வந்து சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கன்றது கூட தெரியல. திடீர்னு நான் எந்திரிச்சு பார்க்கும்போது மணி வந்து ஒரு 2:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்துட்டு நான் சரி படுத்துட்டேன். மறுநாள் காலையில் எந்திரிச்சிட்டு எப்பா ஏதோ ஒரு வார்த்தை வந்து எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற விக்கிரக அந்த படத்தெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கு வந்து அம்மா சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனால் அம்மா தானே எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் நான் போயிட்டு வரேன். நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த விக்கிரக போட்டோவெல்லாம் எடுத்து எங்கன்னா மூட்டை கட்டி தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவங்க ஏற்கனவே எப்போ நான் சொல்வேன் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்த மாதிரியே நினச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. நான் வேலைக்கு போயிட்டேன், சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டேன். நான் திரும்பி வரும்போது பார்த்தா அந்த இடத்துல எந்த ஒரு விக்கிரகத்தோட ஃபோட்டோஸும் கிடையாது. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு காரியமாக எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து அதுவாக ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து டிவி பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த டிவி பார்க்குற ப்ரோக்ராம் கூட திடீர்னு வந்து நாங்கள் பசங்களோட எக்ஸாம்ன்றதுனால நாங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு வந்து அந்த டிவி பார்க்குற அந்த ஐடியா கூட வரல. அதுக்கப்புறம் அந்த டிவி நாங்கள் மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த விக்கிரக ஆராதனையில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க. வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், வீடு பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடுறது, அந்த துளசி செடிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விக்கிரகத்தோட அந்த இதில் இருப்பாங்க, அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் கூட என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து அவங்க அந்த கோலம் போடுறதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டு வைக்கிறது, அந்த துளசி செடி சுற்றி வர்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தன்னால் எங்கள் வீட்டில் இருந்து கட்டாச்சு. அது எப்படி எங்களுக்கே ஒன்றும் புரியல. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டில் கேட்டாங்க திடீர்னு, நான் வந்து இது மாதிரி சர்ச்சுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அன்றைக்கி வந்து புனித வெள்ளி, கரெக்ட், அன்றைக்கி வந்து புனித வெள்ளி ஆராதனை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக போகிறேன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து என் பெரிய பொண்ணோட பிறந்தநாளும் கூட. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அந்த புனித வெள்ளி ஆராதனையில் எங்கள் வீட்டில் எங்கள் 2 பசங்க மொத்தம் 3 பேரும் போய் கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ ஆராதனை வந்து அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவரே எங்ககிட்ட பேசின மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த ஆராதனை எப்படி ஒரு மகிமையாக நடந்தது, அதன் மூலமாக அவங்கக்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசினார், இவங்க கண்ணீர் வடிச்சாங்க, இவங்களுக்கே தெரியாமல் அவங்களே கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப மகிமையாக பேசினாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து ஈஸ்டர் ஆராதனைக்காக போயிருந்தாங்க. ஸோ அதுக்கும் போயிட்டு வந்து என்கிட்ட அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீ கூட வரலாம்லப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அப்போ சொன்னேன், நான் வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீயே வந்துட்டு இன்னொருத்தர் ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டுருக்க, நான் வரணுன்னா மறுபடியும் அவங்க ஆட்டோவில் இடம் இருக்காது, நான் எப்படி வர்றது, இப்போ வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வரணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நான் வரணுன்னா எனக்கு வந்து ஆண்டவர் எனக்கு சொந்தமாக ஒரு வண்டி தரட்டும், நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்ட உடனே ஏசப்பா கிட்ட வந்து நீ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க. ஸோ நானும் ஏசப்பா நீங்கள் எனக்கு வண்டி கொடுத்தீங்கன்னா, நான் உங்களோட சபைக்கு நான் வரணும் அப்படின்றது உங்கள் சித்தமாக இருந்ததுன்னா, எனக்கு நீங்கள் ஒரு வண்டி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுத்தனை நானாக பண்ணிக்கிட்டு நான் போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டேன். திருப்பி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் எம்டி திடீர்னு அப்போ வந்து என் பேர் வந்து நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் பேர் வந்து பூபதினு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூபதி, நீங்கள் வந்துட்டு ஒரு வண்டி வாங்கிட்டா என்ன, உங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நான் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணணுமோ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நான் கட்டுறேன், நீங்கள் வந்து ஒரு வண்டி எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அவரே கூப்பிட்டு சொன்னார். சார் எதுக்காங்க சார் அப்படின்னா, இல்லைங்க பூபதி, நீங்கள் ஹைதராபாத் அதெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க கரெக்டு தான், ஆனால் லோக்கலில் நீங்கள் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வண்டி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ வந்து நீங்கள் வண்டி வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு 15,000 இனிஷியல் அமௌண்ட் கொடுத்து அவரே வந்து ஒரு வண்டி எடுத்துக்க சொல்லி எங்கள் கிட்டே பணத்தை கொடுத்தாரு. உடனே எங்கள் வீட்டில் இருந்து வர சொல்லி நாங்கள்
ஒரு வண்டியை எடுத்து அந்த வண்டியை வந்தோடனே நான் முதல் ஆண்டவருக்கு தான், அதாவது ஏசப்பாக்கு தான் நான் நன்றி சொன்னேன். அது எப்படி நடந்ததுன்னு எனக்கே புரியல. ஏன்னா எங்கள் ஓனர் அவ்வளோ நாள் எதுவுமே அதை பற்றி பேசுனது கிடையாது. வண்டி நான் எத்தனையோ முறை நடந்து போகிறத பார்த்துருக்காங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் என்னை கேட்காத ஓனர் அன்றைக்கி திடீர்னு வந்து கூப்பிட்டு ஒரு 15,000 பணத்தை கொடுத்து முதல்ல நீங்கள் வண்டி வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேசுகிற சின்ன சின்ன வார்த்தைகளை, சின்ன சின்ன ஜெபத்தை கூட ஆண்டவர், அதாவது ஏசப்பா கேட்குறாரு. நீங்கள் என்ன முறையீடு வச்சாலும் சரி, அதை வந்து ஏசப்பா கவனித்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு அவர் செய்யணுன்ற சித்தம்னா கண்டிப்பாக அவர் செய்ய வல்லவராக இருக்கார். ரெண்டாவது அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது திடீர்னு வண்டியும் வந்தாச்சு. வண்டி வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக சபைக்கு போக ஆரம்பித்தோம். ஒரு 3 மாதம் நாங்கள் போயிட்டுருந்தோம். போய் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் 2023 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அன்னிலேருந்து நாங்கள் சபையில் ஒரு அங்கமாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில் நான் நிறைய இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடிக்கு வந்து நான் வெளியூர் பிரயாணம் போகிறவன். எங்கள் வேலையே மொத்தமே வெளியூர் பிரயாணம் தான். ஹைதராபாத், வேலூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க வேலை தான் என் வேலை. ஏன்னா நான் வந்து பார்த்தது வந்து ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற ஒர்க்கு தான் என் ஒர்க்கு. ஸோ எங்கன்னா ஃபால்ட்டுன்னா நான் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து டெமோலாம் காட்டிட்டு, இல்லைனா புதுசாக எதனா ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெமோஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் ஆன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வேலை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போ போனாலும் சரிங்க, எவ்வளோ தூரம் போனாலும் சரி, சனிக்கிழமை ஈவினிங் எந்த ஊரில் இருந்தாலும் நான் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் ஆராதனையை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர்கிட்டே சொல்லிட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் நிற்க முடியாது. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆலயத்துக்கு போயே ஆகணும். ஸோ அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சென்னையில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு எந்த ஊருக்கு போனாலும் சரிங்க, எனக்கு சனிக்கிழமை ஈவினிங் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சபைக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் என் காலங்கள் போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது 2024 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நான் வேலூருக்கு வந்து ஒரு வேலைக்காக போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் 9 மணிக்கு நான் போய் இறங்கும்போது மைல்டாக ஒரு சின்ன வலி எனக்கு வந்து நெஞ்சில் வந்து வலின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எனக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஏதோ அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்ன இது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் யோசித்தேன். காட்பாடியிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். ஸோ ஒருவேளை காலையில் சாப்பிடல இல்லையா, சாப்பிடாதனால நம்மளுக்கு அது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடையில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்டையும் நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பி எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எதனா ட்ராவலிங் போகும்போது நான் நிறைய வந்து பஸ்ஸில் ஆட்டோலலாம் நான் போக மாட்டேன். எனக்கு நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தே போயிட்டு இருந்தேன். போக எனக்கு வந்து அந்த வலின்றது வந்து ஒரு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் கரெக்டாக 9 மணிக்கு அந்த வலி எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நான் போயிட்டுருக்கேன். போகும்போது என்னால் முடியல. ஸோ ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் சைட்டுக்கு போயிட்டேன். வேலூரில் ஒரு சைட்டுக்கு போயாச்சு. போய் அந்த இடத்துல இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் ஃபால்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்போவும் வந்து அங்கே ஏசி ரூமில் ஒரு ஐஸ் கியூப் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த ஐஸ் கியூப் மிஷினை நான் ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அந்த ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஏசி ரூம்லேயே கூட எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து ஏசப்பான்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே தான் நான் போயிட்டுருக்கேன். இருக்கும்போது அன்றைக்கி மொத்தமாக எனக்கு மொத்தம் வேலூரில் 5 சைட் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியும் முயற்சி பண்ணி ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த 3 சைட் பார்த்துட்டேன் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது சைட் நான் போகும்போது அது வந்து ரத்னகிரின்ற, அதாவது வேலூர்லேருந்து ரத்னகிரிக்கு நான் மறுபடியும் ட்ராவல் பண்ணி வந்து அந்த இடத்துல நான் அந்த சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த ரத்னகிரி சைட்டில் வந்துட்டு நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடித்தோடனே அவங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுங்க சார் அப்படின்னாங்க. ஓகே பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு, இல்லை கேட்கல, அவங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ நான் அங்கே சாப்பிட்டு நான் வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அதிகமாக அந்த பெயின் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஒரு கேஸ்ட்ராசிட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு பார்க்குறேன் என்னால் ரொம்ப முடியல, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல என்னால். அந்தளவுக்கு வலி எனக்கு அதிகமாகிடுச்சு. அதிகமாகினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஏசப்பா ஸ்தோத்திரம், எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லைங்கப்பா, ஆனால் இங்கே நடக்கக்கூடாது, நான் எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அந்த ஏசப்பா கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்டுட்டு இருக்கும்போது அது திரும்ப அந்த வலி பெயின் குறையறதுக்கு முன்னாடி ஒரு வாமிட் பண்ணிட்டேன். நான் அந்த இடத்துல வாமிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து தண்ணி வாங்கிட்டு வந்து முகெல்லாம் கழுவிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இன்னொரு சைட்டையும் போய் பார்க்குறேன். அந்த வலியோடவே நான் இன்னொரு சைட்டில் இருக்கிற மிஷினையும் போய் பார்த்துட்டு ரத்னகிரியிலேருந்து வேலூருக்கு வந்தேன். வேலூர்லேருந்து மறுபடியும் நான் சென்னை பஸ் பிடிச்சி பூந்தமல்லி வந்தேன். பூந்தமல்லியிலேருந்து எங்கள் ஊர் திருநின்றவூர் சொல்லியிருக்கேன். ஸோ திருநின்றவூருக்கு வந்து நான் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கேட்டாங்க. இல்லை என்னன்னு தெரியல, நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குது,
கொஞ்சம் சுடுதண்ணி இருந்தால் வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சுடுதண்ணி தான் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியல, வாமிட் பண்ணிவிட்டு என்னால் நிற்க முடியல, பெயின் அதிகமாகிடுச்சு. உடனே எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் ஃபோன் பண்ணாங்க. உடனே எங்கள் பாஸ்டர் ஐயா முதல் ஓடியாந்துட்டு கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடவே நீங்கள் வந்து சரி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னோன்னே உடனே எங்கள் தலைமை போதகரமாகவும் வந்துட்டாங்க. அவங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட கிளை சபை ஊழியர் ஒருத்தர், அவர் ஐயா ஒருத்தர் இருக்காங்க, கடம்பத்தூர்லேருந்து ராஜன் ஐயான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்துட்டாங்க. எங்களை பார்த்துட்டு இங்கே லோக்கல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு இசிஜி எடுத்து பார்த்த உடனே நீங்கள் முதல் திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போன உடனே அவங்க வந்து கேட்ட முதல் கேள்வி, உள்ளே என்ன வேணாலும் நடந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும் நாங்கள் உள்ளே அட்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் கூட வந்து இருக்கிற அந்த 3 பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, 2 ஐயாங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து இன்னொருத்தர் பாலான்னு சொல்லிட்டு அவர் பிரதர், அவரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்றும் ஆகாதுங்க சிஸ்டர், நீங்கள் பயப்படாமல் ஆண்டவர் இருக்கார், நமக்கு ஏசப்பா இருக்காங்க, நீ பயப்படாதீங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. இவங்களும் வந்துட்டு ஏசப்பா இருக்கார், அவர் மேலே நான் பாரத்தை போட்டுறேன், எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு என்னை உள்ளே அட்மிட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஏதோ மெடிசன்ஸ்லாம் எனக்கு ஏற்றி பார்த்தாங்க. இசிஜி அங்கேயும் எடுத்து பார்த்தாங்க, மெடிசன்ஸ்லாம் ஏற்றி பார்த்தாங்க. நைட் 2 மணி ஆச்சு. காலையில் எனக்கு 9 மணிக்கு ஆரம்பித்த வலி நைட் 2 மணி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னால் முடியல, ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இல்லை இங்கே முடியாது, நீங்கள் வந்து ஒன்று கீழ்ப்பாக்கு கூப்பிட்டு போயிடுங்க, அப்படி இல்லைனா ஜிஹெச் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ண ஜிஹெச்சில் எனக்கு ஃபோன் எடுக்கல, மெட்ராஸ் ஜிஹெச்சில் வந்து ஃபோன் எடுக்கல, கீழ்ப்பாக்கம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் எழுதிக்கிட்டே இருக்கும்போது மெட்ராஸ் ஜிஹெச்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. வந்துட்டோம், இது மாதிரி கால் பண்ணியிருந்தீங்களே என்னன்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஒருத்தருக்கு, அவரை வந்து அட்மிட் பண்ணணும், ஸோ அதுக்காக தான் கால் பண்ணோம் அப்படின்னு. இல்லை இங்கே நாங்கள் இருக்கோம், பரவாயில்ல, நீங்கள் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் வர வச்சு என்ன அங்கேருந்து சென்னை ஜிஹெச்க்கு அமிச்சாங்க. சென்னை ஜிஹெச்க்கு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இசிஜிலாம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த காப்பீட்டு திட்டம் அது இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி உங்களோட ப்ரூஃப்ஸ்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வாங்குங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு. அவங்க ஏதோ டேப்லெட்ஸு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஒன்றும் முடியல. ஆனாலும் சீஃப் டாக்டர் வராமல் நாங்கள் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு முதல் நாள், அதாவது 27ஆம் தேதி காலையில் எனக்கு ஆரம்பித்த பெயின் 28ஆம் தேதி மார்னிங் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்தது. 28ஆம் தேதி மதியம் எனக்கு 2 மணிக்கு தான் இது பண்ணுறதுக்கு ஆஞ்சியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகும்போது ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 4 டாக்டர்ஸ் வந்து பண்ணாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணது முருகன் ஒரு டாக்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இளவரசின்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் முகுந்தன் சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்க, இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தாங்க. இந்த 4 டாக்டருமே வந்து பார்த்துட்டு இல்லை இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இந்த இடத்துல ஆஞ்சியோ பண்ணாலும் வேஸ்ட்டு, ஸ்டண்ட்டும் வைக்க முடியாத ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஸ்டண்ட்டே இப்போ நம்மளால் வைக்க முடியாது, ஏன்னா வந்து அந்த 2 வால் வந்து பிரியிற இடம், ஸோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அதனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்க்குறது கிறிஸ்டின் மாதிரி இருந்தாங்க. அவங்க பேர் அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஜான்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சீஃப் டாக்டர்கிட்ட ஒரு கன்சர்ன் வாங்கிக்கலாம், நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனடியாக அவங்க சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்த அதிசயம் என்னென்னா, 28ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஜிஹெச்சில் லிஃப்ட் ஒர்க் ஆகலை. 5வது மாடியில் எனக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. 5வது மாடியில் எனக்கு வந்து அந்த ஆஞ்சியோ பண்ணுறதுக்காக உள்ள அந்த ரூமில் வச்சுருக்காங்க. 6 மாடி அந்த பில்டிங்கில் வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலை. இவங்க வந்து ஃபோன் பண்ணி ஒப்பீனியன் கேட்குறாங்க சீஃப் டாக்டர்கிட்ட. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணீங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா கூப்பிட்டு போய் பண்ணிவிடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, நான் வரேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நேராக மேலே 5வது மாடிக்கு படிக்கட்டு வழியாக ஏறி வந்தார். அவர் ஏறி வராமல் கூட இருந்திருக்கலாம், அங்கேருந்தே கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து கூப்பிட்டு போய் சர்ஜரி பண்ணிவிடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், சர்ஜரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சபையில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபமானது எங்கள் சபையில் மட்டும் இல்லை, மொத்தம் வந்து எங்களோட கிளை சபையெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 4-5 சபை இருக்குது. 4-5 சபை இல்லாமல் அவங்களோட தெரிஞ்சவங்க மூலியமெல்லாம் எங்கெல்லாம் யாரெல்லாம் தெரியுமோ
அந்த சபையெல்லாம் கூட எங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்காக ஒரு இடத்துலையும் எனக்காக வந்து ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருந்தது. 24 ஹவர்ஸும் அன்றைக்கி வந்து ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கேன்றதுனால அவங்க வந்து விடாமல் எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபம் மட்டும்தான் என்னை வந்து அந்த டாக்டர் அங்கே கூப்பிட்டு வர வச்சு இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து உட்கார்ந்து இந்த 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 இது இது சொல்கிறேன்னா அது கூட வந்து ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஏறெடுத்த ஜெபம் மட்டும்தான். அப்போது டாக்டர் மேலே வந்தாங்க, வந்து என்னை செக் பண்ணி பார்த்துட்டு ஏன் ப்ரெஷர் இவருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. என்ன பேசுனீங்க, இவர் எதுக்கு என்ன பேசுனீங்க அப்படின்னால, இல்லை நானே சொன்னேன். எனக்கு வந்து அந்த மயக்கம்லாம் கொடுக்கல, அந்த ஊசி மட்டும் போட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஊசி மட்டும் மறுத்து போன ஊசி மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நானே சொன்னேன், இல்லைங்க சார் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் சார் எனக்கு வந்து பயம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒன்றும் பயப்படாதீங்க, கண்ட்ரோலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை வந்து ரொம்ப சாஃப்டாக அவர் என்ன நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்து அவர் ஆஞ்சியோ பண்ணி பார்த்துட்டு, இல்லை நான் வைக்கிறேன் இந்த ஸ்டண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே அவரே வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அவர் வந்து ஆஞ்சியோ பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்ன ஸ்டெண்ட்டை வச்சார். அந்த டாக்டர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டின் பால். அவரை வந்து நான் ஜஸ்டின் பாலாக பார்க்கலங்க, ஜீசஸே வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஆஞ்சியோவை பண்ணார், என் உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, முருகனால் முடியாதுன்ட்டாங்க, முகுந்தனால் முடியாதுன்ட்டார். ஆனால் என்னோட ஜீசஸ் வந்து அனுப்பிச்ச ஜஸ்டின் பால் எனக்காக அந்த ஆஞ்சியோவை பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆஞ்சியோவை பண்ணி என்னை உயிரோடு நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவருக்கு வந்து நுரையீரலில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, ஸோ அதனால் வாட்ரு வந்து ரொம்ப கொடுக்காதீங்க, வாட்டர் வந்து 750 ml மேலே கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அதை யாரும் என்கிட்ட சொல்லலை. என்னை அந்த ஆஞ்சியோ பண்ணி பெட்டில் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வலி இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஆனால் அந்த தண்ணி குடித்தேன் பார்த்தீங்களா, நான் வந்து 1 லிட்டருக்கு மேலே தண்ணியை எடுத்து குடித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நுரையீரல் பாதிப்புனால எனக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி வந்து 29 டேட்டு, பிப்ரவரி 29. ஜஸ்டின் பால் டாக்டருக்கு வந்துட்டு அந்த 29ஆம் தேதி, அதாவது 4 வருஷத்துக்கு வரும்போது தான் அவருக்கு பிறந்தநாளே வரும். ஆனாலும் அந்த பிறந்தநாள் இதுலேயும் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி வந்து அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன் பண்ண உடனே அவர் அங்கேருந்து உடனடியாக அந்த பிறந்தநாள் விழாவையும் புறக்கணிச்சிட்டு அங்கேருந்து எனக்காக ஓடியாந்தார். ஓடி வந்து பார்த்துட்டு, யார் இந்த மாதிரி தண்ணிலாம் அதிகமாக கொடுத்தீங்க, நான் தான் சொல்லிட்டு போனேன் இல்லைங்களா, ஏன் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்போது சுயநலவு கிடையாது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து அந்த ஆக்சிஜன்லாம் வச்சு ஃபுல்லாக ஏதோ பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்து நான் சுயநினைவு இல்லாமல் அந்த பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய பேர் வந்து ஜெபிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல எனக்காக ஜெபம் நடந்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் நான் வந்து கண் முழிச்சு பார்க்குறேன். அப்போ வந்து ஏசப்பா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி எனக்கு காதில் பட்டவொடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அந்த டைமில் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. அப்போ கூட நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, அப்பா நான் வந்து விக்கிரகம்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி போட்டு வந்தேன். ஒதுக்கி போடும்போது என் சொந்தக்காரங்களாம் கூட என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எனக்கு இப்போ எதனா ஒன்று ஆச்சுன்னா உங்கள் பேரில் எதனா நிந்தனை வருமே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அதான் பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன் சொல்லிட்டு என்னை மீட்டுக்கிட்டாரு. எனக்கு வந்து அந்த 3ஆவது நாள் அவர் எப்படி அந்த புனித வெள்ளியில் உயிர் திறந்து ஈஸ்டரில் வந்து உயிர் பொழைச்சாரோ, அந்த 3ஆவது நாள் உயிர் பொழைச்சாரோ, அந்த மாதிரி அந்த 3ஆவது நாளில் நானும் கண்ணை முழித்து இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஜபம் மட்டும்தான் என்னை வந்து காப்பாற்றுச்சு. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஜபம் தான். நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன்னா, அது பெட்டில் இருக்கும்போதே அந்த மானிட்டரை பார்ப்பேன். அடிக்கடி என் ஹார்ட் பீட் எவ்வளோ போகுது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மானிட்டரை பார்ப்பேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க, வந்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னாங்க, மானிட்டரில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க சிஸ்டர், ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அது வேறு இருதயம், இப்போ கொடுத்துருக்கிற இருதயம் வந்து ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிற இருதயம், நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஹார்ட் பீட் எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் நல்ல மாதிரியாக பொழைச்சி வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த அழுகை வந்துடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா ஏசப்பா எனக்காக ஆட்டை கொடுத்து பொழைக்க வச்சு இன்றைக்கி உட்காந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏசப்பா இல்லைனா இது கிடையாது. நான் ஒரு வேளை விக்கிரகத்தை நம்பி விக்கிரகத்தை கூடவே நான் போயிருந்தேன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி மறிச்சாங்களோ அந்த மாதிரி நானும் மறிச்சிருப்பேன். ஸோ விக்கிரக ஆளுகளிலிருந்து வெளியே வந்து, அதாவது அந்த சாமி ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு நான் கும்பிட்டு இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் இப்போ இல்லை, மண்ணோட மண்ணாக போயிருக்கணும்.
ஏசப்பா ஒருத்தரை நம்பி நான் வந்ததால் மட்டும்தான் இன்றைக்கி நான் உயிரோட என் சாட்சி உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் கடன் பிரச்சனையை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கடன் பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வரது ஆரம்பிச்சிது. எனக்கு 6 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. இப்போதைக்கு கர்த்தரோட கிருபையால் ஒரு 4 லட்ச ரூபா கடன் எனக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 லட்ச ரூபா கடன் இருக்குது. அதையும் நாங்கள் கர்த்தரோட கிருபையால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரோம். இதுக்கிடையில் என் பிள்ளைங்க நான் சொன்னேன், பெரிய பாப்பா சந்தியா பிஏ படித்து முடிச்சுட்டு இப்போது சின்ன கம்பெனிக்கு வேலையை பார்த்துட்ருக்கா. சின்ன பாப்பா இப்போது மேக்னா காலேஜில் பிசிஏ படிச்சுட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் இயர். ஸோ ஆண்டவர் கிருபையாக எங்களை நடத்தியிருக்கிறாரு. எப்படி சொல்கிறதுனே அவரோட கிருபைக்கு வார்த்தையே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் நடத்துதலுக்கு என்னென்னா, அவரை நம்பி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவரை போல் நடத்துகிற ஒரு தெய்வம் யாருமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ கிருபையாக எங்களை எவ்வளோ பிரச்சனையிலேருந்து, எவ்வளோ தலைகுனிவிலேருந்து எங்களை மேலே கொண்டு எங்களை நிறுத்தி தலையை உயர்த்தி எங்களை நிற்க வச்சுருக்காருன்னா அது அவரோட கிருபை மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவர் இல்லைன்னா நான் மண்ணாக போயிருக்க வேண்டிய ஆள். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அது ஆண்டவரோட கிருபை மட்டும்தான். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததால் பகுதி நேரமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஏசப்பாவோட ஊழியத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். எங்கெங்கெல்லாம் நான் போகிறனோ, அதாவது நான் போகிற கிராமமாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தது இல்லாமல் என்னோடய சாட்சியை இப்போ அவங்கக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாட்சியை எங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த சாட்சியை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். கிராமங்கள் தோறும் எங்கெந்த சபைகள்லாம் கூப்பிட்றாங்களோ அந்த சபைகள் தோறுமாக என் சாட்சியை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை காப்பாற்றின தெய்வம் உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டுட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு பின்னாடியும் அதுக்கு ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த கல்வியும் மண்ணையும் வணங்கியிருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு நானும் மண்ணாக போயிருக்கணும். ஆனால் நான் வணங்குற தெய்வம் இப்போது ஏசப்பா உண்மையான தெய்வம். நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ அதுக்கும் மேலே அவர் நம்மளை நேசிக்கிறாரு. நம்மளை கைவிடாத தெய்வம்னு சொன்னீங்கன்னா ஏசப்பா மட்டும்தான். பாருங்கள், இந்த ஊழியம் செய்யும்போதே நான் இடையில ஆண்டவராக எனக்கு கொடுத்த பாட்டும் நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஆண்டவரை பற்றி ஒரு பாடல், அதாவது நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு கொடுத்த வார்த்தைகளை வச்சு நான் ஒரு பாடலும் எழுதியிருக்கேன். அந்த பாடலையும் பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் நான் வெளியிட்டிருக்கேன். அதிலிருந்து நான் ஒரு 2 வரியை கூட பாடுறேன். அன்பான தேவனே, என் நித்திய ஜீவனே, தேவாதி தேவனே, என் இயேசுராஜனே, என் உயிருள்ள வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். என் உயிருள்ள வாழ்நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். அன்பான தேவனே, என் நித்திய ஜீவனே. இந்த மாதிரி நம்மளை நேசிக்கிற தெய்வம் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவரை மட்டுமே நேசித்தா போதும். எனக்காகவும் என்னோடய ஊழியத்துக்காகவும் இப்போ நான் சொல்கிற சாட்சியை உலகம் ஃபுல்லாக நான் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் நான் சொல்லும்படியாகவும் எனக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க. இப்போது நான் உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை, அதாவது இந்த சாட்சியை எடுத்து ஒளிபரப்புகிற பாஸ்டர் டேனியல் ஐயாவுக்காகவும் அவர் செய்கிற ஊழியத்துக்காகவும் நான் இப்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளிலே தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, இதோ எனக்கு ஜீவனை கொடுத்து தகப்பனே, அந்த ஜீவனை கொடுத்ததை அப்பா சாட்சியாய் அப்பா அனைவரிடத்திலும் பகிரச் செய்யும்படிக்காக எனக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, இந்த சாட்சியை படம் பிடித்து தகப்பனே உலகளாவிய அளவிலே ஆண்டவரே ஒளிபரப்புகின்ற பாஸ்டர் ஆண்டவரே டேனியல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீங்கள் பலப்படுத்துங்க தகப்பனே ராஜா. இந்த ஊழியத்திற்காக தகப்பனே அனைவரும் ஆண்டவரே கொடுக்கும் கரங்களை எழுப்புங்க தகப்பனே ராஜா. அவர் தேவைகளை சந்திங்க தகப்பனே ராஜா. அப்பா, அவர்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே இன்னும் அப்பா பிரசித்தி பெறும்படிக்காய் ஆண்டவரே இன்னும் அநேக இடங்களில் அப்பா இந்த சாட்சிகளை பகிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காய் ஆண்டவரே அப்பா ஐயாவை நீங்கள் ஆண்டவரை பலப்படுத்துங்க தகப்பனே ராஜா. அவருடைய உடல் பலத்தை நீங்கள் பலப்படுத்துங்க, மன பலத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா. அப்பா, அவரை ஒரு விஷயம் ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. அந்த குடும்பம் ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்காய் அப்பா பலப்படுத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா, விசேஷமாக தகப்பனே அப்பா இந்த
ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பற்றி அறியாத ஆண்டவரை ஜனங்களுக்காகவும் நாம் கரத்தில் வருகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா அனைவரையும் ஆண்டவரே தொடுங்க தகப்பனே ராஜா. உம்முடைய பிரசன்னம் ஆளுகை சேட்டும் ஆண்டவரே. அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளிவந்து தகப்பனே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை ஆண்டவரே வெளிப்படுத்தி அப்பா உம்முடைய பிரசன்னத்தை அவர்களை ஆளுகை செய்து தகப்பனே அவர்களை தொட்டு தகப்பனே அவர் உம்முடைய சமூகம் கூட்டி சேர்க்க போகிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடுங்க தகப்பனே ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்துங்க தகப்பனே ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த விக்கிரக ஆளுகளிலிருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா விசேஷமாக தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்காய் கரத்திலே வருகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா எங்களுடைய தலைமை போதகர் அம்மாவை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் பலப்படுத்துங்க. இன்னும் அநேக சபைகளை கட்டி எழுப்பும்படிக்காய் அவருக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே கடம்புத்தூர் சபை ஆண்டவரே அப்பா ஊழியர்காய் கரத்தில் வருகிறோம். அப்பா ராஜன் ஐயாவையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியத்தை இன்னும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. அப்பா எங்களுடைய வெங்கல் பகுதியில் அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய தாயின் தகப்பனையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே புதிய சபையை கட்டியிருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்களை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா இன்னும் பலப்படுத்துங்க. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே ராஜா. அப்பா மீட்பர் ரட்சகரமாக இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி இன்னும் வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகர வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.